வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உங்கள் சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நோயோ சாதாரண மக்களுக்கு இந்த நாட்டின் பல முக்கியமான சட்டங்களை பற்றி ஓரளவு புரியும்படியாக கூற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்துள்ளேன். பல சட்டங்களை பற்றி பேசியுள்ளேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட சட்டம் வருமான வரி சட்டம் 1961, த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அதில் ஒரு பிரிவு செக்ஷன் 139 சப்செக்ஷன் 8A. 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒருவர் கொச்சினிலிருந்து ஃபோன் செய்திருந்தார். அவருக்கு ஒரு நோட்டீஸ் 133(6) சப்செக்ஷன் 6 செக்ஷன் 133 கீழ் நோட்டீஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து வந்துள்ளதாகவும் அவருடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் டெபாசிட் செய்துள்ள விவரத்தை பற்றி கேட்டுள்ளதாகவும் என்னிடம் கூறினார். அதாவது அவர் 2 சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுகளில் மோர் தென் 30 lakh இன் ஈச் அக்கௌண்ட் கேஷ் டெபாசிட் செய்து உள்ளார். அதை பற்றிய விவரங்களை, அதை பற்றி இந்த சோர்ஸ் பற்றிய விவரங்களை தான் இந்த நோட்டீஸில் கேட்கப்பட்டுள்ளது. இது மாதிரியான நோட்டீஸ்கள் இப்பொழுது நிறைய வரும். ஏற்கனவே நிறைய நோட்டீஸ்கள் வந்து விட்டன. இந்த மாதிரியான நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் ஒன்று உள்ளது. இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து உள்ளது. நீங்கள் உங்களுடைய வருமானத்தை சரியாக கணக்கில் காண்பிக்கவில்லை அல்லது ஒரு சில டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்களை அதிகமாக நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டீர்கள் என்றால் இந்த அப்டேட் ரிட்டர்ன் என்று சொல்லப்படுகிற ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இப்பொழுது அதுக்கு கண்டிஷன்ஸ் உண்டு. நம்பர் 1 கண்டிஷன், நீங்கள் இதுவரை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவே இல்லை, இப்பொழுது ஃபைல் பண்ணலாம் இந்த அப்டேட் ரிட்டர்னை. இல்லை ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி விட்டீர்கள், உங்களோட தெர் இஸ் அ மிஸ்டேக், அந்த வருமானத்தை சரிவர காட்டவில்லை அல்லது ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சில டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்களை அதிகமாக கிளைம் பண்ணிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த அப்டேட் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். ஆனால் அந்த அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவது எப்போ அப்படின்னா, உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய நேரத்தில் தான் இந்த அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஒன்லி டு அட்மிட் அடிஷனல் இன்கம் இன் த ரிட்டர்ன் யூ கேன் ஃபைல் திஸ் அப்டேட்டட் ரிட்டர்ன். எப்போலாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அப்டேட் ரிட்டர்னை யாரெல்லாம் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னா, லாஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. லாஸை ரெடியூஸ் பண்ணணுன்னாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. இந்த அப்டேட் ரிட்டர்னை ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது. 133A அதாவது சர்வே அண்டர் செக்ஷன் 133A நடந்திருந்தால் பண்ண முடியாது. சர்ச் நடந்திருந்தால் பண்ண முடியாது. ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் ஏதாவது இனிஷியேட்டாக இருந்தால் பண்ண முடியாது. அசஸ்மெண்ட் ப்ரொசீடிங் ஏதாவது பெண்டிங்காக இருந்தாலும் இந்த அப்டேட் ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது. ஏதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கைவசம் உங்களை பற்றி ஏதாவது அட்வர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது. இப்போ எந்தெந்த ஆண்டுகளுக்கு இப்போ ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 2020-21க்கு மார்ச் 31, 2024க்குள் அப்டேட் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். அடுத்து ஃபினான்ஷியல் இயர் 2021-22க்கு ஃபினான்ஷியல் 2021-22க்கு மார்ச் 31 மார்ச் 2025 வரை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஃபினான்ஷியல் இயர் 22-23க்கு 31 மார்ச் 2026 வரை அப்டேட் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம், அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது ஒரு அடிஷனல் டேக்ஸ் வரும். அதாவது விதின் 1 இயர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினால், விதின் 12 months இந்த அப்டேட் ரிட்டர்னை ஃபைல் பண்ணினால் அதற்கு 25% அடிஷனல் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். விதின் 2 years பண்ணினால் அதுக்கு 50% அடிஷனல் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த 2 yearsக்குள்ளே தான் இந்த அப்டேட் ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும். இதுதான் இந்த செக்ஷன் 139 சப்செக்ஷன் 8Aயில் சொல்லப்பட்டுள்ளது. ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிந்து இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று எண்ணினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், லைக் கொடுங்கள். இதற்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் அருகில் உள்ள ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அட்வொகேட்ஸ்களை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் பர்பஸ் எஜுகேஷன், வேறு எதுவும் கிடையாது. நன்றி, வணக்கம்.